இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரனுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அவர் என்ன கேட்டிருக்கார் சொல்லி பார்த்தோம்னா, வீட்டில் அனைவருக்கும் செல்லப் பிராணிகள் மீது ஈர்ப்பு என்பது இருப்பதில்லையே. ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த செல்லப் பிராணிகளின் மீது ஈர்ப்பு என்பது இருக்கிறது. இதற்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது காரணம் உண்டா அப்படிங்கிறது அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. நிச்சயமாக காரணம் உண்டு என்பதைத்தான் அவருக்கு அறுதியிட்டு சொல்ல வேண்டும். இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்குமே ஜோதிட ரீதியாக ஒரு காரணம் என்பது உண்டு. அதுவும் குறிப்பாக மனிதர்களினுடைய பழக்க வழக்கங்கள் என்று வரும் பொழுது ஒவ்வொரு மனிதனினுடைய பழக்க வழக்கமுமே இந்த நவ கிரகங்களினுடைய ஆளுகைக்குள் உட்பட்டது என்பது இது ஜோதிடவியல் ரீதியான ஒரு 100% உண்மை என்றே நாம் புரிந்து கொள்ளலாம். இது ஏன் சார் இந்த மாதிரி பெட் அனிமல்ஸ் மேலே ஒரு சிலருக்கு மட்டும் அந்த ஈர்ப்புங்கிறது வர்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவர்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய 4ஆம் பாவம் என்பதுதான். இந்த 4ஆம் பாவம் என்பதை எப்படி சொல்லுவான்னு சொல்லி பார்த்தோம்னா, அதை பொதுவாக வித்யாஸ்தானம் சொல்லுவா, மாத்ருஸ்தானம்லாம் சொல்லுவா. மாத்ருஸ்தானம் என்று வர்றதை விட இன்னும் எப்படி தெரியுமா சொல்லலாம், வீடு, வண்டி, வாகனம், மனை, சொத்து, சுகம்லாம் சொல்லி பிரிப்பா. இந்த வாகனம்னு சொல்றா இல்லையா, அந்த வாகனம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கேட்டகரிக்குள்ளதான் இந்த வளர்ப்பு பிராணிகளும் இடம் பிடிக்கின்றன. வளர்ப்பு பிராணிகள் என்று வரும்பொழுது நம்ம எதெல்லாம் பார்ப்போம்? நமக்கு வளர்ப்பு பிராணின்னு சொன்ன உடனே முதல்ல டாக் மட்டும்தான் ஞாபகத்துக்கு வரும். நாய் இருக்குது, பூனை இருக்குது, கோழி இருக்குது. இது போக வீட்டில் வந்து பார்த்தோம்னா பசுமாடு அப்படிங்கிறதையும் வளர்ப்பா தெரியுமா. இந்த பசுமாடாகட்டும் அல்லது குதிரைகள் ஆகட்டும், இந்த டொமஸ்டிக் அனிமல்ஸ் அப்படின்னு வரும்பொழுதே இது அத்தனையுமே இந்த 4ஆம் பாவம் என்பதுதான் குறிப்பிடும். அந்த 4ஆம் பாவாதிபதி லக்னத்திலோ அல்லது 10ஆம் பாவத்திலோ அமர்ந்திருந்தாலும் அல்லது அந்த 4ஆம் பாவாதிபதியோடு சனி என்பவர் தொடர்பு கொண்டிருந்தாலும் அல்லது அந்த 4ஆம் பாவாதிபதியோடு சந்திரன் என்பவர் தொடர்பு கொண்டிருந்தாலும் இதுபோன்று அந்த பெட் அனிமல்ஸ் மேலே ஒரு தனி ஈடுபாடு அப்படிங்கிறது வரும். இது பரஸ்பரமும் நீங்கள் பார்க்கலாம். இவர்கள் மட்டும் அந்த பெட் அனிமல்ஸ் மேலே ஈடுபாடு காட்டுறதில்ல, இவர்கள் மீது அந்த பெட் அனிமல்ஸும் ரொம்ப ஈடுபாடு காட்டும், தானாகவே வந்து சேரும். அதாவது நாய் மட்டும்தான் நம்ம நன்றி உள்ள பிராணின்னு சொல்லுவோம். இப்போ பசுமாடை வந்து ஒரு நன்றி உள்ள பிராணின்னு சொல்ல மாட்டோம், பூனைங்கிறத நன்றி உள்ள பிராணின்னு சொல்ல மாட்டோம். ஒரு சில பேர் வீட்டில் பார்த்தோம்னா கிளியெல்லாம் கூட வளர்ப்பா, அதையெல்லாம் நம்ம நன்றி உள்ள பிராணின்னே சொல்ல முடியாது. ஆனால் இவர்கள் வரும்பொழுது அந்த கிளி எங்கிருந்தோ பறந்து வந்து இவருடைய தோளில் ஏறி உக்காந்துக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய எல்லோருடைய தோள்களிலுமே அந்த கிளி என்பது ஏறாது, இவர்கள் மீது மட்டும்தான் வந்து ஏறி உட்கார்ந்து கொள்ளும். இதையும் நாம் அனுபவபூர்வமாக பார்த்திருக்கலாம். அதே மாதிரி தான் வீட்டு எஜமானர் வரார் அப்படிங்கிறத விட யார் மீது இந்த பெட் அனிமலுக்கு ரொம்ப பிரியம் இருக்கிறதோ, அந்த பசுவிற்கு மிகவும் பிரியம் இருக்கிறதோ, அவர் அங்கே வரும்பொழுதே இந்த பசுமாடு உட்காந்துருக்கிற பசுமாடு எழுந்திரிச்சிடும், மண்டே இப்படி ஆட்டும். இது போக அம்மா அம்மான்னு சத்தம் வேற கொடுக்கும். சவுண்டு கொடுத்தா என்ன அர்த்தம்னா இவர் கிட்ட போய் அதை தடவி கொடுக்கணும்னு அர்த்தம். இத்தனைக்கும் பார்த்தா அந்த பசுமாட்டுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் அத்தனை பணிவிடைகளையும் அங்கே இருக்கக்கூடிய பணியாள் தான் செஞ்சுட்டு இருப்பார். அந்த தோட்டக்காரர் இல்லைனா வீட்டில் ஒரு வேலைக்காரன் வச்சுருப்பாங்க, அவர் தான் டெய்லி தீனி வைப்பார், குளிப்பாட்டுவார், எல்லாம் பண்ணுவார். ஆனால் அவர் மீது இந்த பசுமாடு காட்டும் அன்பை விட எவருடைய ஜாதகத்திலே அந்த 4ஆம் பாவம் என்பது வலிமையாக இருக்கிறதோ அவர் மீது இந்த பசுமாடு காட்டும் பிரியமே தனியாக இருக்கும். இதனை பசுமாட்டினை வளர்ப்பவர்கள் அனுபவித்தே உணர்ந்திருப்பார்கள். அதுலேயும் பார்த்தோம்னா இவர் எஜமானர் கிட்ட வந்த உடனே அது அப்படியே தன்னுடைய நாவால் இவரை தடவி தடவி கொடுத்து கொண்டிருக்கும். இவரும் வந்து ரொம்ப நேரம் அது கூட ஸ்பெண்ட் பண்ணிட்டு போவார். இதற்கான காரணம் அவர்களுடைய ஜாதக அமைப்பு தான். இந்த ஜாதகத்திலேயே நம்ம பர்டிகுலராக சொல்லும் பொழுது இந்த 4ஆம் பாவம் என்பதுதான். இன்னும் ஒரு சில பேரில் பார்த்தோம்னா இந்த டாக்லாம் வளர்த்துட்டு இருப்பா, அங்கே பார்த்தோம்னா இவர்கள் அந்த சாஸ்திர விரோதமாக, அதாவது இவங்க கூட கட்டிலேயே சேர்ந்து படுத்துட்டு இருக்கோம் அந்த நாய் அப்படிங்கிறது பார்க்கும்பொழுது, அதுவும் அந்த ஒரு குறிப்பிட்ட எஜமானரிடம் மட்டும்தான். வீட்டில் வந்து அம்மா அப்பா குழந்தைகள் எல்லாரும் இருந்தாங்க கூட யாரோ ஒருவரிடம் மட்டும் அது அளவுக்கு அதிகமாக ஒரு பற்றுதல்களை செலுத்தும். அதாவது தனக்கான காரியம் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தால் கூட, தான் பசிக்குது, தனக்கு இவங்க சாப்பாடு போடுறாங்கன்னு தெரிஞ்சா கூட அவர்களிடத்திலே காட்டுகின்ற ஈடுபாட்டினை விட அதுக்கு சாப்பாடே போடலைன்னா கூட
தனியாக இன்னொருத்தர் இருந்தால், அவருடைய ஜாதகத்திலே அந்த வலிமை என்பது இருந்தால், அந்த பிராணிகளை ஈர்க்கக்கூடிய திறன் என்பது இருந்தால், அவரிடம் சென்று அது தன்னை அப்படியே ரொம்ப வாலாட்டிண்டு நக்கி கொடுத்து அந்த கொஞ்சல் வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கும். இன்னும் ஒரு சில பேர் பார்த்தோம்னா யாருன்னே தெரியாது, புதுசாக தான் வீட்டுக்கு வருவாங்க. அவர்கள் வரும்பொழுதே இந்த வளர்ப்பு பிராணியானது அவர்களிடம் சென்று அவர்களுடைய மடியிலேயே ஏறி உட்கார்ந்து கொண்டு அவர்களை கொஞ்சம். இதனையும் நாம் பார்த்து அதிசயிப்போம். நம்ம சொல்லுவோம் தெரியுமா, இது யாரையுமே கிட்ட விடாது, யாராவது கேட்டை தொட்டாலே இது ரொம்ப கொலைக்கும். ஆனால் இப்போ பார்த்தா நீங்கள் உள்ளே வந்த உடனே உங்கள் மேலே ஏறி உட்காந்துக்குச்சு, என்னன்னே தெரியல, உங்களுக்கு அதுக்கு என்ன தொடர்புன்னு தெரியலங்கிற மாதிரிலாம் சொல்லுவோம் தெரியுமா. இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அவர்களுடைய ஜாதகத்திலே இருக்கக்கூடிய அந்த கிரக அமைப்பு தான். அதிலும் குறிப்பாக எவருடைய ஜாதகத்திலே இந்த சனி சந்திரன் காம்பினேஷன் அப்படிங்கிறது இருக்கோ, இது ஏன் சார் சனியை கொண்டு வந்து நீங்கள் கம்பைன் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், இந்த சனி என்பவர் தான் அந்த அழுக்கெல்லாம் பார்க்க மாட்டார். அதாவது ரொம்ப சுத்தம்லாம் பார்க்காம ரொம்பவும், அதாவது ஒரு தியாக சிந்தனையோடு மிருகங்களின் மீதும் பாசம் கொண்டிருக்கக்கூடிய அந்த தன்மையை இந்த சனி என்பது கொடுக்கும். அந்த அன்பு பாசம் கருணை என்று வரும்பொழுது அங்கே சந்திரன் என்கின்ற கிரகமும் பிரதானமான இடத்தினை பிடிக்கும். இந்த சனி சந்திரன் காம்பினேஷன் அல்லது ஒரு விருச்சிக லக்னத்துக்காரங்களுக்கு பார்த்தோம்னா 4ஆம் பாவம் என்பது சனியினுடைய பாவமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு துலா லக்னக்காரர்களுக்கும் 4ஆம் பாவம் என்பது சனியினுடைய பாவமாக இருக்கும். இந்த சனி சந்திரன் சாரம் வாங்கியோ அல்லது 10ஆம் பாவத்தில் இருந்து கொண்டு நேரடியாக 4ஆம் பாவத்தின் மேல் தன்னுடைய பார்வையை செலுத்தினாலோ அவர்களுக்கு நிச்சயமாக இந்த பிராணிகளின் மீது, அதுவும் வளர்ப்பு பிராணிகளின் மீது தனி ஈர்ப்பு, தனி பாசம் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து சேர்ந்துடும். இவர்களுக்கும் அந்த பிராணிகளின் மீது ஒரு ஈர்ப்பு என்பது வரும். பரஸ்பரம் அந்த பிராணிகளும் இவர்களோடு மிகவும் அட்டாச்சாக, ரொம்பவும் பாசமாக, இந்த அன்பு பாசம் கருணை என்று வரும்பொழுதே அங்கே சந்திரன் என்கின்ற கிரகமானது பிரதானமான இடத்தினை பிடிக்கிறது. ஆட்டோமேட்டிக்காக இந்த சனி சந்திரன் காம்பினேஷனில் இருக்கிறவாளுக்கு இந்த ஈர்ப்புங்கிறது தன்னாலேயே வந்து சேர்ந்துடுறது. ஆக இந்த நேயருக்கான கேள்விக்கு நாம் விடையளிக்க வேண்டும் என்று சொன்னால், நிச்சயமாக இந்த வளர்ப்பு பிராணிகள் மீது உண்டாகக்கூடிய ஈர்ப்பிற்கும், அந்த பிராணிகள் இவர்கள் மீது செலுத்தக்கூடிய அன்பிற்கும், அந்த ஜோதிடத்திற்கும் கண்டிப்பாக நெருங்கிய தொடர்பு என்பது உண்டு. இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.